ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி புதன்கிழமை. அன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கேங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி சிம்பிளாக கவலை மீன் தாங்க வாங்கியிருக்கிறேன். என்னடா அடிக்கடி கவலை மீன் வாங்குற மாதிரி, கவலை மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்ததும் வாங்கிட்டேன். வேறு மீன் எல்லாமே நிறைய இருந்தது. ரேட்டெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது, அதனால் வாங்கலை. இது 100 இவ்வளோ மீனும் கரெக்டாக 1 கிலோ இருந்துச்சு. அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். வேறு நிறைய மீன் இருந்துச்சு, எல்லாமே செம்ம ரேட்டாக இருந்தது. எல்லாமே 1 கிலோ 400 500 அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. அதனால் வாங்கியாச்சு கவலை மீன் 1 கிலோவை. இதில் கழுவிட்டு பாதி நம்ம குழம்பு வச்சிட வேண்டியதான், பாதி வறுத்துற வேண்டியதான் குழம்பு வைக்கிறதுக்கு. ஆனால் கவலை மீனுக்கு நம்ம மாங்காய் போட்டு குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனாலக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மாங்காய் இருந்தது, அதனால் மாங்காய் போடலான்ட்டு இருக்கிறேன். அதேமாதிரி பச்சை மிளகாவும் நீங்கள் குழம்புல சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் அந்த மாங்காயும் போட்டு கவலை மீன் குழம்பு வச்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இன்னும் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறது சீக்கிரமாக ஒரு 1/4 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிடலாம். குழம்பு ரெடி பண்ணிவிட்டு கடன்னு சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி டைம் வேறு ஆகிடுச்சி மீன் வாங்கிட்டு வர்றதுக்கே. அதனால் சீக்கிரமாக சமைக்க போகிறேன். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் மீன் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது பாருங்கள். நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப இதாக இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனால் போன வாட்டி வாங்கும்போது கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த தடவை நல்லா இருந்துச்சு. பாதி எடுத்து மசாலா போட்டு வச்சுட்டேன். நீ அதை வறுக்க வேண்டியதான். மசாலா போட்டு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் இப்போ வறுத்துட்டு கொஞ்சம் அப்புறமா வறுத்துக்கலாம், நாளைக்கு கூட வறுத்துக்கலாம். அதனால தான் எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். டப்பாவில் எடுத்து அடுக்கி வச்சிட வேண்டியதான். இனி எல்லா வேலையும் டப்பாவில் அடுக்கியாச்சு. எனக்கு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. அவ்வளோதான், குழம்பு வேலையும் முடிஞ்சுது. மீனை மட்டும் வறுக்கணும். வறுத்துட்டு இனி சாப்பிட வந்தால் டைம் வேறு ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு வெந்தும் ஆயிடுச்சு. அப்போவே வச்சுட்டேன். 10 நிமிஷத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மீன் சூப்பராக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் எல்லாமே போட்டு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி அவ்வளோதான், மீனை வறுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் கவலை மீன் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்புலேயே கவலை மீன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மீன் இதை விட எந்த மீனுமே அடிச்சிக்க முடியாது. அதனால் இந்த மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.